ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸில் 5ஆவது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 லெசன் போட்டுட்டேன். பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதோட 10th எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் 9th எக்கனாமிக்ஸ் போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டின் தொழில்துறை மாவட்டங்கள் தொழில்துறை தொகுப்பில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் படித்தாவே போதும். குரூப் 4க்கு வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜில் அவ்வளோவா கொஸ்டின் இல்லை. 3rd பேஜில் பாருங்கள். 1980களில் இத்தாலிய சிறு நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்சலின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது. இது எப்படி கேட்பாங்கன்னா, தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து எப்போ பிரபலமானதுன்னா 1980. அடுத்த பேஜில் முக்கியமான பாயிண்ட் சிவகாசியில் எது ஃபேமஸ் அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலை. அதுக்கப்புறம் தோல் தொழிற்சாலை திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் ரயில் பெட்டி, அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சியில் கொதிகலன் விசையாழிகள் தயாரிக்க பாரத கனரா அதாவது பெல் மத்திய அரசு நிறுவியிருக்காங்க. சென்னையில் ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க வாகன தொழிற்சாலை நிறுவப்பட்டது. அதாவது இரும்பு எஃகு ஆலை, சேலம் இரும்பு எஃகு ஆலை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1973. கீழே இருக்க பாயிண்ட் பாருங்கள். திருப்பூர் பின்னலாடை தொழில் தொகுப்பு விரிவாக்கம். கரூர் வீட்டு அலங்கார பொருட்கள். அப்போ பின்னலாடையில் எது ஃபேமஸ்னா திருப்பூர், வீட்டு அலங்கார பொருட்கள்னு கேட்டால் கரூர். தமிழகத்தில் ஓசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை சான்றாக கூறலாம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. கீழே நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியில் சுமை தூக்கும் வாகன முழு வாகன கட்டமைப்பு உள்ளது. இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? நாமக்கல்ல தானே இந்த முட்டை உற்பத்தி அதனால் இருக்கனால தான் அங்கே சுமை தூக்கும் அதாவது லாரி இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் மிகப்பெரிய நெசவு தொழில்துறைக்கு தமிழ்நாடு தயமாக உள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை சுற்றி இருக்க பல்லடம், சோமனூரில் சிறு நகரங்களில் விசைத்தறி நெசவு பண்ணுறாங்களாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் பின்னலாடை நகரம் பார்த்துருக்கோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 80% நடக்குது. உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இருக்குது. எது அப்படின்னா திருப்பூர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பவானி குமார வலயத்தில் தரை விரிப்புனா பாய் ஃபேமஸ், அதுதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் 60% தொழில் உற்பத்தியும் 32% தோல் காலனி உற்பத்தியும் உதிரிப்பாகங்களும் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது. தோல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு எதுனா வேலூர் தான். திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலையின் தொகுப்பு காணப்படுகிறது. இந்தியாவில் பட்டாசு எவ்வளோ பர்சன்டேஜ் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 90%, தீப்பெட்டி 80%, அச்சுப்பணி தேர்வுன்னா அந்த பிரிண்டர் அது 60% கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, ஏன்னா பொறுத்துகளை கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், பொறுத்துகளை பார்த்துக்கோங்க. அடுத்து எல்காட் நிறுவனம் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா 8 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் 2 பிளேஸில் இருக்குது. திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு சிப்காட் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1971. அடுத்து தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் 1970. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் 1970. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் 1965. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அதாவது TIIC 49. இந்த வருஷங்கள்லாம் குழப்பம். அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகமும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் சிப்காட் அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சிறப்பு பொருளாதார மண்டலம் கருத்து எப்போ தோணுச்சு அப்படின்னா ஏப்ரல் 2000 தோணுச்சு. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் 1984 நிறுவப்பட்டது. இத்தலைமையகம் தாம்பரம் GST சாலையில் இருக்குது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி 1965.
அடுத்து ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ஸ்டார்ட் ஆஃப் இந்தியானா ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியானா ஏப்ரல் 5, 2016. இது ரெண்டுமே குழப்பம். நீங்கள் ஏதாச்சும் கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இதோட இந்த லெசன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th இருக்க எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணுறேன். ரெண்டு லெசனாக சேர்த்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.